இந்த ஒரு சில ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ்க்குலாம் வந்து இந்தியன் டீம் மேலே என்ன அவங்களுக்கு வன்மா, என்ன அவங்க குடிய கெடுத்தமா நம்ம அப்படின்னு சொல்லி தெரியலை. அது அப்படியே ரொம்ப வெறி பிடிச்சி போய் நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், ஐசிசி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஃபேவராக தான் வந்து டைம் டேபிள்லாம் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இங்கிலாந்துக்கு எவ்வளோ ஃபேவராக ஐசிசி பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அப்போல்லாம் வந்து ஒன்றும் பேச மாட்டாங்க. ஏன் இப்போது எல்லா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் ஏன் இங்கிலாந்துலேயே நடத்துறீங்க? வேறு டீமில் நடத்த முடியாதா? வேறு ஊரில் நடத்த முடியாதா? ஏன் இந்தியாவில் நடத்தினா என்ன பிளேயர்ஸ் வரமாட்டாங்களா பார்க்குறதுக்கு? ஸோ கண்டிப்பாக வேறு எதில் நடத்துங்க. ஏன் அதுக்கு நீ குரல் கொடுக்க மாட்டேற மைக்கேல் வானு? அது மாதிரி இந்த இன்சமாமுங்களுக்கு பாலன் வந்து நாங்கள் டேம்பர் பண்ணிட்டோமா, இல்லைன்னா ரிவர்ஸிங் பண்ணோம். நாங்கள் என்ன ஷஹீத் அஃப்ரிடி அப்படி வந்து கடிச்சு வந்து பாலை சேதப்படுத்த? அதான் ரோஹித் சர்மா சொன்னார், உன் கண்ணை திறந்து பாரு, உன் அறிவு என்ன இருக்கா இல்லையா உனக்குலாம்? அது மாதிரி பந்து ட்ரையாக இருக்குது, பிச்சு ட்ரையாக இருக்குது, நல்லா வெயில் அடிக்குது, அப்புறம் பந்து இப்போ ரிவர்ஸிங் ஆகும், எப்போ ரிவர்ஸிங் ஆகும் அப்படின்னு இவங்க எல்லோட ஹேட்ரட்லாம் எப்படி நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னே சொல்லியே தெரியல.